என்னதான் நூடுல்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் இருந்தாலும் மேகிக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு க்ரீமியான எக் மேகி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சேவ் பண்ணி வச்சுட்டு மேகி பிடிச்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வடித்ததுக்கப்புறம் இது கூட கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணி கூடயே கருவேப்பிலை ப்ளஸ் பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சில்லி பவுடர் ப்ளஸ் உப்பு ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டு இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 மேகி எடுத்திருக்கேன். ஸோ 3 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது கூட அந்த 2 மேகியை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட மேகி மசாலா சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒன்ஸ் மேகி நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 எக்கை இது கூட ஆட் பண்ணி கூடயே பெப்பர் ப்ளஸ் உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்ஸ் முட்டை ஓரளவு வந்ததுக்கப்புறம் இந்த முட்டையும் நூடுல்ஸோட ஆட் பண்ணி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு மேலே லைட்டாக கசூரி மெத்தி ஒரு கொத்தமல்லி தலை ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.